ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நாடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்சராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/4/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:09க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:16 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 10:47 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாம யோகம் இன்று அதிகாலை 2:38 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 2:16 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 1:42 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:47 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. காலை 10:47 வரை அனுஷம் நட்சத்திரம், பிறகு கேட்டை நட்சத்திரம் துவங்குகிறது. இன்றைய நாளுக்கான பண்டிகை தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் பொங்கல் திருவிழா, திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர், சென்னை ஸ்ரீ மலீஸ்வரர் வாகனத்தில் பவனி, திருக்குற்றாலம் ஸ்ரீ குற்றாலநாதர், பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம், ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருவிழா தொடக்கம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாக்கும் விரதாதி விசேஷங்கள். வளர்பிறை அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதி நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக மிக விசேஷம். இந்த காயத்ரி ஸ்லோகத்தையும் இந்த மந்திரத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய. ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி. ஓம் உன்மத்த பைரவா போற்றி போற்றி என்று ஸ்ரீ பைரவர் பெருமானுடைய இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு கர்ம வினைகள் நீங்கும், கர்ம வினைகள் அகலும், குறையும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். சனிக்கிழமை தினத்தில் வரக்கூடிய அஷ்டமி மிக மிக விசேஷமானது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வாகன பழுதுகளை சீர் செய்வதற்கு உகந்த நாள். வேலை சம்பந்தமான பணிகளை கவனிக்க நல்ல நாள். கால்நடை தொடர்பான செயல்களை செய்ய ஏற்ற நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:51 முதல் 8:35 வரை மேஷ லக்னம். காலை 8:36 முதல் 10:38 வரை ரிஷப லக்னம். 10:39 முதல் 12:49 வரை மிதுன லக்னம். மதியம் 12:50 முதல் 2:58 வரை கடக லக்னம். 2:59 முதல் மாலை 5 மணி வரை சிம்ம லக்னம்.
மாலை 5:01 முதல் இரவு 7 மணி வரை கன்னி லக்னம். 7:01 முதல் 9:05 வரை துலாம் லக்னம். 9:06 முதல் 11:17 வரை விருச்சிக லக்னம். 11:18 முதல் காலை 1:24 வரை தனுசு லக்னம். 1:25 முதல் 3:18 வரை மகர லக்னம். 3:19 முதல் 5:01 வரை கும்ப லக்னம். 5:02 முதல் காலை 6:46 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வதால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய, ஐஸ்வர்ய, அபிவிருத்தி உண்டாக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இடர்பாடுகள், தீவினைகள் அகலும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குபவர்கள் நேர்மையாக, நியாயமாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக இருப்பின் அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது. எதிர்மறையாக செயல்படுபவர்கள், ஒழுக்கமற்றவர்கள், பொய் பேசுபவர்கள், நடுநிலை இல்லாமல் இருப்பவர்களிடத்திலேயே ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு ஏற்படும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் திட்டமிடலாம். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் வக்ரநிலை, அவரோடு ராகு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். மேஷராசி அன்பர்கள் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். தெரியாததை தெரிந்து கொண்டு வேலைகளை நடத்துவீர்கள். நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கும். கொடுக்கக்கூடிய வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். எந்த விதமான பிழைகள் என்பது இருக்காது. வேலை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஓடும். மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கைப்பற்ற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கிற துணிவும் துணிச்சலும் உங்களிடம் மிக அதிகம். எல்லோருடைய குணங்களை புரிந்து கொண்டு நடப்பதால் மகிழ்ச்சியான ஒரு சில சூழ்நிலைகள் அமையும். உறவுகளால் ஆனந்தம் இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிப்படையான தன்மைகள் வரும். குடும்பத்தில் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணப்புழக்கம் உண்டாகும். பிள்ளைகளால் வருமானம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மிக அழகாக நிறைவேற்றி காட்டுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். மன அமைதி நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் பிறக்கும். உறவுகளினால் மகிழ்ச்சி, ஆனந்தம். பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு சில உதவிகள், ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வியாபாரம், தொழிலில்
மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சம்பாத்தியம் திருப்தியை தரும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான முயற்சிகள் கைகூடி வரும். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். கடன் பற்றி எண்ணங்கள் அவ்வப்போது வந்து நீங்கும். லாபத்திலேயே புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வரக்கூடிய லாபத்தை கடனுக்காகவே செலுத்துவீர்கள். அல்லது ஏதாவது ஒரு தொழில் விஷயமாக்க முயற்சி எடுக்கலாம். தாய் மாமனுக்கு கொடுத்து உதவலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. தன்னம்பிக்கை மேம்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். சிறு தொழில் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். உறவுகளினால் நன்மைகள் பிறக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். சிறுதொழிலை வளர்ச்சி நிலையில் கொண்டு செல்வீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வெற்றிகரமான நாளாகும். வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். அமைதி நிறைந்த நாள். திட்டமிட்ட வேலைகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, அபிவிருத்தி ஏற்படும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான் வாக்குஸ்தானத்தில், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில், கேத்து பகவான் 10ஆம் இடம், புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் லாபத்தில், சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு மிக திருப்தியான நாளாகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எல்லோருடைய செயல்களுக்கும் நீங்கள் துணையாக இருக்கக்கூடும். பல நன்மைகள் புரிவீர்கள். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புரிதல்கள் உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் விரையாதிபதியோடு இருக்கிறார். ஆக உடன் பிறந்தவர்களிடம் மிக மிக கனிவாக கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளில் சில முன்பின் முரணான விஷயங்கள் நடக்கலாம். வருமானம் பற்றிய எண்ணங்கள், எதிர்காலத்திற்காக சில சேமிப்புகள் செய்ய நினைப்பீர்கள். மூத்த நபர்களுடைய நல் ஆதரவு வேண்டும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதோடு ஒரு சில பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். பண வரவு அதிகரிக்கும். ஜெயம் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள், நல்ல வளர்ச்சி, அபிவிருத்தி உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி அஷ்டமி திதி என்பதால் எல்லாம் வல்ல ஈசனை ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். அதுவே சிறந்தது. உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். திடகாத்திரமாக செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலம்.
புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிரா பகவானுடைய உரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிரா பகவானுடைய உரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். புரிதல் உண்டாகும். நெருக்கமானவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். சாதகமான நாள். வருவாய் பெருக்கம். உண்மையான நிலையில் இருப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறன், தன்னம்பிக்கை, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சாதகமான நாளாகும். வெற்றி நிறைந்ததாக இருக்கக்கூடும். ஜெயம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தில் ஸ்ரீ புதன் பகவான், சனீஸ்வர பகவான், 10இல் ஸ்ரீ சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான், 10ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் அதிபதி ஸ்ரீ குரு பகவானே. அவரே உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ கருடாழ்வாரையும் வழிபாடு செய்யலாம். எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தவர்களாக நீங்கள் நடக்கும் பட்சத்தில் எல்லா விதமான நன்மைகள் சித்திக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய இழுபறிகள் அகலும். உங்களுக்கு இந்த நாள் மத்தியமமான பலன்களை இருக்கும். பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் இனம் புரியாத சில எண்ணங்கள் தோன்றும், பிறகு மறையும். நற்சிந்தனைகள் வேண்டி தியானம் செய்யுங்கள். 3வது நபருடைய தலையீடு குடும்பத்தில் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சில நன்மைகள் கிடைக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். முன்னேற்றத்திற்குண்டான விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி. தொழில் விஷயங்களில் கூட்டு தொழிலாளிகளோடு சில நன்மைகள். எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான சில நல்ல கருத்துக்கள் வரும். பணிகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரசனையில் புதுவிதமான மாற்றங்கள் இருக்கும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் நல்லது. வரக்கூடிய வேலைகளை திருப்திகரமாக முடிக்க வேண்டும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் மன அமைதி, நிம்மதி இருக்கும். குடும்ப நபர்களுக்காக சில முக்கிய பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளுடைய ஆசைகளை தீர்த்து வைப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஒரு படி முன்னேற்றங்கள் இருக்கும். பகை உணர்வுகள் அகலும். உங்களுக்கு உதவி செய்யாதவர்கள் கூட உதவக்கூடிய மன அமைப்பு வரும். மறைமுகமாக இருந்த எதிரிகள் தொல்லைகள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
ஸ்ரீ செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், குழப்பங்கள் அகலும், ஒரு தெளிவான வேலைகளை கவனிப்பீர்கள். இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கான அற்புதமான நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும், சில நன்மைகள் ஏற்படும், அபிவிருத்திக்குண்டான நாளாக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், நன்மைகள் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாடு செய்வது, ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது விசேஷம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமை பிறக்கும், மன அமைதி உண்டாகும் நாள், திடீர் வாய்ப்புகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும், எதையும் நேர்த்தியாக மிக அழகாக முடிப்பீர்கள், சமூக அக்கறை உண்டு, புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக நாட்டம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலைப்பாடுகள் என்பது கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்து, அதிலும் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்துதான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு பண வரவு சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஒரு நெருக்கடிகள் இருக்கும். அதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான், ராசியினுடைய லாபத்தில் குரு பகவான் விரயத்தில், செவ்வாய் பகவான் சந்திர பகவான். அவ்வப்போது மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் சரிவர கவனிக்க முடியாமல் தடுமாற்றங்கள் உண்டாக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக முயற்சி செய்வீர்கள். பணத்தை, செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பரமான நிலைப்பாடுகள் இருக்கும். ஒரு விதமான மனக்குழப்பங்களோடு இருப்பீர்கள். எதிலும், வியாபாரங்களில், மற்ற விஷயங்களிலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் மனம் சீரான போக்கு இருக்காது. குழப்பவாதியாக இருப்பீர்கள். தடுமாற்றங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனை சரிப்படுத்த ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது. பணத்திற்காக அதிக பிரயாசை, முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். சில நேரம் வரவேண்டிய பணம் காலதாமதமாகவே கிடைக்கும். அந்த பணத்தை நம்பி யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதானம் தேவை. மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். மனம் சார்ந்த விஷயங்களில் மிக பக்குவமாக நடந்துக்க வேண்டியது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு வேண்டி இருங்கள். மூத்த அதிகாரிகள் வேலையில், அலுவலகத்தில் அவரோடு நீங்கள் இணக்கமாக இருப்பது நல்லது. எதிர்வாதங்கள், வீண் விவாதங்கள் கூடாது. மூத்த அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளையும் மரியாதைகளையும் கொடுக்க வேண்டும். வெளியூர் பயணங்களினால் உடலில் சோர்வுகள் ஏற்படும். போட்டி நிறைந்த நாள். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள், பயிற்சியாளர்களுக்கு மற்றவர்களோடு சில முரண்பாடுகள் வரலாம். சனிக்கிழமை தினம் ஸ்ரீ அஷ்டமி திதியும் இருப்பதால் ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடி இருக்கும், பொருளாதார சூழ்நிலை மந்தமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்தில் பணம் உங்களுக்கு காலதாமதமாகலாம். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ சனீஸ்வர பகவானை இந்த நாளில் சனிக்கிழமை தினத்தில் வழிபட சகல சேமங்கள் வருவதற்கு, லாபங்கள் கிடைப்பதற்கான நாளாக அமையும். அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. மௌனமாக இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாக்கும், போட்டிகள் இருக்கும். வெளியூர் பயணத்தினால் மன சங்கடங்கள் இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபராசியில் குரு பகவானும், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரையாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல குடும்ப பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பானது உங்களுடைய ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும்? கிரகங்கள் சாந்தம், அமைதி அடைய நவகிரக வழிபாடு நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. அடமானம் பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் கைகூடி வரும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். கூட்டு வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல முயற்சிகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். நியாயம், நேர்மை, நம்பிக்கையாக இருப்பீர்கள். புதிய முயற்சிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். சினிமா துறை மற்றும் வெள்ளித்திரை, சின்ன திரைகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் தையல் கற்றுக்கொள்பவர்கள், பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன்ஸ், அது மட்டுமல்ல மற்ற கைவினை பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள், கைவினை கலைஞர்களுக்கு நல்ல ஈடுபாடு அதிகரிக்கும். வேலையில் வருமானம், லாபங்கள் அதிகரிக்கும். இந்த சனிக்கிழமை தினத்தில் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். பூர்வீக சொத்துக்களினால் வருமானம் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நல்ல தீர்ப்புகள் வரும். கீர்த்தி அதிகரிக்கும் நாள். எண்ணத்தில் பலதரப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிரார்த்தனைகள் நிறைவேறும். கடந்த கால விஷயங்கள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல்நலம், மனநலம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, தம்பதியர்களுக்கிடையே புரிதல், நல்ல அனுசரணையான போக்கு உருவாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். எல்லோருடைய ஆதரவு கிடைக்கும். மனதில் திருப்தி இருக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்பத்தில் நல்லதொரு ஏற்றம் பிறக்கும் நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும்.
வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். ஆர்வம் மிகுதியாகும். கலை சம்பந்தமான பொருட்களை வாங்குவீர்கள். இல்லறத்தை அழகுபடுத்துவீர்கள். வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல கொழுத்த லாபமும் நல்ல வருமானமும் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் ஏற்படும். நல்லதொரு புத்தி இருக்கும். கீர்த்தி அதிகரிக்கும். அனுகூலமான நாள். புகழ் பெறுவீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பின் நிலை வைத்து பார்க்கும் பொழுது கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவானை உங்களுக்கு வெற்றிக்குண்டான ஸ்தானம், வெற்றிக்குண்டான பாவகம் 6ஆம் வீட்டில், ஜெயத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் புதன் பகவானும் உங்களுடைய அதிபதி, அவரோடு 5க்கும் 6க்கும் உண்டானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 9ஆம் வீடு குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியிலேயே கேத்து பகவான் என்பது ஞானக்காரர்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஆகவே யமகண்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி வழிபட சகல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீர ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டால் நிச்சயம் எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எண்ணங்கள் உங்களுக்கு மன குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். சனிக்கிழமை தினம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை முறையாக, அவர்களுடைய வியர்வை பூமியில் சிந்துவதற்கு முன் கூலி கொடுப்பது நல்லது. உழைப்பிற்கு ஏற்ற பணத்தை எந்த விதமான தள்ளுபடி இல்லாமல், கால தாமதங்கள் இல்லாமல் சரியாக கொடுத்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை காட்டாதீர்கள். பொறுமை, நிதான போக்கு அவசியம். வண்டி வாகனங்களில் பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். புதிய செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டக்கூடும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நல்ல புரிதல் மேம்படும். அஷ்டமி திதி என்பதால், அதிலும் வளர்பிறை என்பதால் செல்வம், செல்வாக்கு, புகழ், பெருமை சேர, ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய, ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்க ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்வது இந்த நாள் நல்லது. அதிலும் சனிக்கிழமை தினத்தில் அஷ்டமி திதி வந்தால் மறக்காமல் ஸ்ரீ கால பைரவருக்கு நைவேத்தியம் செய்து இந்த நாளுக்கான பூஜைகளை மிக அழகாக கொண்டு செல்லுங்கள். நிச்சயம் காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகமும் கால பைரவ பெருமானுடைய அருளும் உங்களுக்கு சித்திக்கும். உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். மகிழ்வாக இருப்பீர்கள். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம், பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். குழப்பங்கள் விளக்கம். நம்பிக்கை உருவாக்கம். தைரியமாக ஒரு சில வேலைகளை எடுக்கக்கூடும். ஆலோசனைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழப்பங்கள் அகலும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். புரிதல் மேம்படும். குழப்பங்கள் விளக்கும். ஆலோசனைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மூத்தவர்கள் பெரியவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது.
மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆசைகள் கைகூடும். எதிர்பார்ப்புகள் வந்து சேரும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உறவுகளினால் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரும். ஒத்துழைப்பு ஏற்படும். இந்த நாள் எல்லா நன்மைகளும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? பூர்வ புண்ணிய பாவகத்தின் அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில், குரு பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில், செவ்வாய் பகவான், சந்திர பகவான் விரயத்தில், ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் மிக மிக கவனித்து செய்வீர்கள். ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் நல்ல சுப செய்திகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு இருப்பீர்கள். நெருக்கடியான சங்கடங்கள் அகலும். பண பிரச்சனைகள் சற்று குறையும். ஓய்வாகவும் இருப்பீர்கள். உழைப்பிற்கு உண்டானபடி பலன் நிச்சயம் வந்து சேரும். சனிக்கிழமை தினம் பொதுவாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்புடைய நாளாக அமையும். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு நட்பு ராசி. நீங்கள் எப்படி உண்மை ஊழியனாக இருக்கிறீர்களோ அதே போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உங்களிடம் உண்டு. தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வீர்கள். சீரான போக்கு மன அமைப்பு உண்டு. வருமானத்தை தேடி செல்வீர்கள். தேடல்கள் கொஞ்சம் அதிகம். வரவுக்கு தேவைக்கு ஏற்றபடி உங்களுடைய பொருளாதார நிலையில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டு. வியாபார பணிகளில் விவேகமாக இருங்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களுடைய மனம் நாட்டம் நிர்ணயித்துக் கொண்டே இருக்கும். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டு. மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது முற்றிலுமே நல்லது. கோபத்தினால் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வனாகவே. துலாம் ராசி அன்பர்கள் சாந்தம் மன அமைதியோடு இருப்பது விசேஷம். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் சித்திக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதையும் நேர்மையாக கவனிக்க வேண்டும். சாதாரணமாக உங்களுடைய வேலைகள் இருக்கும். பெரிய அளவில் பிரபல்யமோ அல்லது மற்றவர்களுடைய பாராட்டுதல்களுக்கோ இருக்காது. எதையும் அனுசரித்து சென்றால் நல்லது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ஒத்துழைப்பு மேம்படும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவினர்களால் ஒரு சில சீரான போக்கு அமையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகமாக இருங்கள். களிப்பு நிறைந்ததாக இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி வேலைகள் இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை நிதானம் அவசியம். இந்த நாள் உங்களுக்கு சீரான சிறப்பான நாளாக அமைந்திட வேண்டும் என பிரத்யேக வழிபாடுதலை செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் இடம் சுக பாவகத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அஷ்டமத்தில், செவ்வாய் பகவான் சந்திர பகவான், லாபத்தில் கேத்து பகவான். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சில வேலைகள் செய்வதற்கு முன்னர் பல முறை சிந்திக்க வேண்டும். மிக சாதாரணமாக இருந்தீர்களேயானால் எந்த வேலையும் நடக்காது. கடினமான உழைப்பு தேவை. போராடிதான் ஜெயிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் நடக்க பொறுமை நிதான போக்கு அவசியம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியங்கள் சம்பந்தமான விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கட்டுப்பாடு என்பது அவசியம். சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு தீரும். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில தடைகள் ஏற்படலாம். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் தாமதமாகவே நடக்கும். காரணமே புரியாது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சாதாரண விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதிலும் தம்பதியர்கள் மிக மிக வடக்கத்தோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. குடும்ப பாரம் உங்களுக்கு சில நெருக்கடியை ஏற்படுத்தலாம். வேலைக்கு செல்பவர்கள் அலுவல்களில் மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில் ஒரு ஆதரவு என்பது இருக்காது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எல்லாவற்றையும் அனுசரித்துதான் நீங்கள் போக வேண்டும். வீண் பேச்சுக்களினால் சில பிரச்சனைகள் வரலாம். எதிர்பாராத செலவுகளினால் பணம் குறையும். வண்டி வாகன பயணங்களில் விவேகம் தேவை. பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பணத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கையிருப்பு குறைக்கலாம். சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது காணப்படாது. கடினமாக உணர்வீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தேய்பிறை அஷ்டமி எப்படி ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்கிறீர்களோ அதே போல இந்த நாள் சனிக்கிழமை தினத்தில் வளர்பிறை அஷ்டமி வருகிறது. ஸ்ரீ கால பைரவ பெருமானை வழிபட கர்ம வினைகள் தீர்வதை நீங்கள் உணரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். புதியதை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். திட்டமிட்ட வேலைகள் காலதாமதமாகவே நடக்கும். வரவேண்டிய வருமானம் உங்களுக்கு சில காலதாமதத்திற்கு பிறகே கைக்கு கிடைக்கும். பொறுமை நிதானம் அவசியம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் வளர்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கர்ம வினைகள் குறையும். ஆயுள் விருத்தி உண்டாக்கும். ஆரோக்கிய அபிவிருத்தி உண்டாக்கும். ஐஸ்வர்யத்தோடு வாழ்வீர்கள். தடைகள் உங்களுக்கு சில நேரம் உண்டாகலாம். கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர். பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. பண தேவைகளுக்கு ஏற்றாற்போல் செலவு செய்யுங்கள். ஆடம்பரம் இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சீரான போக்கு அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். வளர்பிறை அஷ்டமி திதி ஸ்ரீ கால பைரவரை வழிபடுபவர்களுக்கு கர்ம வினைகள் குறையும். ஆயுள் விருத்தி அதிகரிக்கும். ஆரோக்கிய விருத்தி உண்டாக்கும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ஸ்ரீ குரு பகவான். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சந்திர பகவான். 10ல் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை கோல்சாரத்தினுடைய நிலை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது பணம் அதிகரிக்கும்.
வருமானம் உண்டாகும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பொன்பொருள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காகவும் சுகபோக வாழ்வுக்காகவும் அதிக அரும்பாடுபடுவீர்கள். முயற்சிகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு வேலைகளையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. வெளியூர் பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியாக முடிப்பீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். வெளிவட்டார நட்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவரின் வழியில் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். ஸ்ரீ கருடாழ்வாரையும் ஸ்ரீ மன் நாராயணரையும் பெருமாளையும் வழிபடுவது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கண்திறக்கும் பெருமாள் கரி வரதராஜ சுவாமியினுடைய திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் என்று வழிபட்டால் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால் பிரயோஜனம் உண்டு. ஏற்ற இறக்கமான நிலைகளில் இருப்பவர்கள் எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். விவேகமே சிறந்தது. பொது ஜன தொடர்புகளில் இருப்பவர்கள் கனிவாக இருங்கள். நட்பு மேம்படும் நாள். வெளியூர் பயணங்களினால் சீரான அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது சிறந்தது. செல்வம் கூடும். செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். கீர்த்திகள் உண்டாகும். அலுவலக வேலைகளில் உயர்வான நிலை ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். திட்டமிட்ட வேலைகள் கைகூடி வரும். நினைத்த காரியங்களை நடத்தி காட்டுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ சூரிய பகவான் வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். நட்புகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிப்பீர்கள். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் ஏற்றம் மிகு நாளாக அமைந்திட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் புதன் பகவான் சனீஸ்வர பகவான் 3ஆம் வீடு. முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான் சூரிய பகவான். ராசியினுடைய 5வது வீட்டில் குரு பகவான். 6ஆம் இடம் செவ்வாய் பகவான் சந்திர பகவான். ராசியினுடைய 9வது வீட்டில் கேது பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பினை வைத்து பார்க்கும் பொழுது பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் உண்டாக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். காரிய அனுகூலம் உண்டாக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. அரசினுடைய ஆதரவோடு சில வருமானத்தை பார்ப்பீர்கள். வேலைகள் கிடைக்கும். உயர்வு உண்டாக்கும். வருமானம் பெருக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய செயல்கள் மிகப்பெரிய அளவிலேயே இருக்கும். உறவுகளுக்கு மத்தியில் செல்வாக்கு நிறைந்திருக்கும். மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல இன்பமான மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய வேலைகள் உயரும். வருமானம் பெருக்கும். தேவைகள் நிறைவேறும். சில திருப்பங்கள் உண்டாக்கலாம். வருமானம் பற்றிய பய உணர்வுகள் குறையும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக இருக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குங்கள். காரிய தாமதங்கள் நீங்கும். ஆயுள் விருத்தி உண்டாக்கும். ஆரோக்கிய விருத்தி உண்டாக்கும். ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்கும். குடும்பத்தில் க்ஷேமங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும்
புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவானுடைய அமைப்பு இருக்கிறது. சிவபெருமானை வழிபடுங்கள். பய உணர்வுகள் நீங்கும். ஆயுள் வருத்தி உண்டாக்கும். அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மி கடாட்சம் சித்திக்கும். தன தானியம் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகளை பெறுவீர்கள். நலம் நிறைந்த நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே சித்திக்கும். முதலீடுகள் மேம்படும். அதிக நன்மைகள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணத்தை தேடுதல் போன்ற விஷயங்கள் அதிகமாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திருப்பங்கள் உண்டாக்கும். தாமதங்கள் மறையும். தேவைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது அதிபதியான சனீஸ்வர பகவான் ராசியில் சஞ்சாரம். அஷ்டமாதிபதி புதன் பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். அதே போல வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் குரு பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில். செவ்வாய் பகவான் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த அமைப்பு இந்த நாள் இருக்கிறது. தினம்தோறும் இறை நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். தெய்வ வழிபாடுதலையும் மந்திரங்களையும் பாராயணம் செய்வது நல்லது. உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கான மந்திரங்களை சொல்லலாம். நேரம் கிடைக்கும் பொழுது ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று மந்திரம் உச்சரித்தாலும் எந்த கெடுபலன்களும் உங்களிடம் நெருங்காது. தீமைகள் பாவங்கள் அகன்றுவிடும். சனிக்கிழமை தினம் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது. உங்களுடைய ராசி அதிபதிக்கு உண்டான நாள் சனிக்கிழமை. பங்குனி மாதம் 22ஆம் தேதி. உங்களுடைய செயல்பாடுகளில் லாபங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால் நன்மைகள் பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். புதுவிதமான ஆசைகள் அதிகரிக்கும். வேலை வியாபாரம் கூடும். அனுகூலமாக இருக்கும் நாள். செயல்களில் பதற்றங்கள் இல்லாமல் இருங்கள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஆற்றல் இருக்கும். தொழில் ரீதியாக புரிதல் என்பது வேண்டும். தம்பதியர்களுக்கு இடையே விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும் நாள். தெரியாத விஷயங்களிடத்தில் செல்லாதீர்கள். புதியதொரு விஷயங்களை கையாள நினைப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான நாளாக இருப்பதால் எதிலும் அவசரம் இல்லாமல் பொறுமை நிதானத்தோடு இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் துணை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள்.
சில நன்மைகள் பிறக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. பதற்றமின்றி இருங்கள். அரசு வேலைகளில் அனுகூலம் உண்டாகும். மனதில் எண்ணங்கள் அதிகரிக்கும். புதுவிதமான விஷயங்களை கலந்து ஆலோசித்து செய்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யலாம். ஓம் குருபியோ நமக. ஓம் குருவே துணை. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். அனுபவங்கள் உண்டாகும். புதிய விஷயங்களை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் சில பொறுப்புகளும் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். மீனராசி அன்பர்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான் 3ஆம் இடம் முயற்சி பாவகத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய விரயத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள் எதிர்காலத்திற்குண்டான சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாழ்வில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, கடந்து போகக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் எளிதாக கடக்க இறை வழிபாடு மிக மிக நல்லது. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். கம்ப்யூட்டர் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். கணினி தொடர்பில் துறையில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போதுமான பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலோடு உங்களுடைய படிப்பு கல்வி இருக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பெற்றோர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பு மிக்கதாக அமையும். புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீனராசி அன்பர்கள் சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, வடை மாலை சாற்றுவது விசேஷம். அது மட்டுமல்ல, துளசி மாலை சாற்றி இயலாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அன்னதானம் செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும். ஜென்ம சனி பகவானுடைய பாதிப்புகள் அகலும். ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டே வாருங்கள். உடல்நலம் மனநலம் இரண்டிலும் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தடைகள் குறையும். தாமதங்கள் அகலம். வசதி வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். வேலைகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வீர்கள். அதிக நன்மைகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். கவனமாக இருங்கள். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகளில் மாற்றங்கள் இருக்கும்.
தொழில்நுட்ப செயல்களில் ஆர்வங்கள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நன்மைகளும் வளங்களும் பிறக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.